நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. இது திருநீலகண்டர் புராணத்தில் உள்ள அதை பற்றிய பாடல் தான் இது. திருநீலகண்டர் அதனுடைய கதை சுருக்கம் என்னவென்றால், இந்த திருநீலகண்டர் அவர் ஒரு வேசி வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். அதை பார்த்த அவருடைய மனைவி கோபித்து கொண்டு, என்னை தொடாதே, நீ ஒரு வேசியை போய் புணர்ந்த காரணத்தினால் நீ என்னை மீண்டும் வந்து புணரக்கூடாது, என்னுடன் உடல் உறவு கொள்ளக்கூடாது என்று சொன்ன இதுதான் திருநீலகண்டரின் இது. பிறகு இறைவனிடம் வழிபட்டு இறைவன் அதற்கு அவனுடைய சாபமெல்லாம் நீக்கி அவருக்கு ஆட்சி கொடுத்தார் என்றதெல்லாம் கதை வரும் திருநீலகண்டரின். அது பற்றி படித்தேன் நான். ஏதாவது ஒன்று பார்த்து படித்து அதை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் திருநீலகண்டர் புராணம். இதிலிருந்து இது ஒரு 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சேக்கிழார் எழுதியது தான். சேக்கிழார் பிறந்த ஊர் இந்த சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில்தான், அந்த இடம்தான். அவர் பெரிய புராணத்தை எழுதியவர் அவர்தான். அதனால்தான் சிவபுராணை வைத்து, பார்வதியை வைத்து, கந்தனை வைத்து, எல்லாவற்றையும் வைத்து புராணங்கள் 18 புராணங்களில் இதுவும் ஒன்றுதான். போரூரில் அந்த ஒரு முருகன் கோயில் இருக்கிறது. அதுக்கு அருகாமையில் தான் அவர் பிறந்த ஊர். மறந்துவிட்டது. விஷயம் வருவோம். இதுதான் விஷயம். அதாவது அந்த காலத்திலேயே வேசியர் என்றால் ஆண்களை நாடி செல்லக்கூடிய பெண்கள் தான். பெண்கள் மனிதனை, அதாவது ஆண்களை குஷிப்படுத்துவதற்காக தன் உடலையே அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள்தான் வேசியர்கள். அந்த காலத்தில் இருந்தே அது இருப்பதாக நமக்கு இது மூலம் தெரிய வருகிறது. 10ஆம் நூற்றாண்டிற்கு முன்பும் இருந்திருக்கிறது, இன்றளவும் அது இருக்கிறது. வேசியர், ஓர் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், WHORE, ஓர். அதுதான். எனவே இந்த திருநீலகண்டரின் புராணத்தை வைத்துதான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். எனவே இந்த வேசியர் என்றது ஆதி காலத்திலிருந்தே இன்றளவும் இருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த திருநீலகண்டர் புராணமே வந்துள்ளது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். திருப்போரூர் முருகன் தான். திருப்போரூர் அல்ல, இது வேற ஒரு முருகன் தான்.